வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் இயக்குனர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் துருவ் விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன், லால், அமீர் மற்றும் பசுபதி மற்றும் பலர் நடித்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்த பைசன் அந்த படத்தை பார்க்க போகிறோம். முக்கிய குறிப்பு, இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிவாஸ் கே பிரசாத் பார்த்து இசையமைச்சிருக்கா. அப்படி உங்களுக்கே தெரியும், மாரி செல்வராஜ் வந்து பார்த்துக்கிட்டனா மாரி செல்வராஜ் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு கருத்து இருக்குது. இவர் வந்து பார்த்துக்கிட்டனா தன்னோட சமூகம் சார்ந்து தன்னோட இது சார்ந்தான் வந்து பார்த்தா படம் இருப்பா. அப்படி அதுக்கப்பட்டான் ஒடுக்கப்பட்டான் பிதுக்கப்பட்டான் அப்படி தான் படம் எடுத்துகிட்டு இருப்பா. அப்படி ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தவிர வேறு எதுவுமே தெரியாது. இதில் வந்து பார்த்துக்கிட்டனா அவங்களோட சமூகத்தை வச்சுக்கிட்டு அதில் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு கிளைக்கதி மாதிரி கொண்டு வந்து கடைசியில் வந்து பார்த்தா தன்னோட சமூகத்தில் இருக்க அநீதிகளை வந்து பார்த்தீங்கன்னா தோல் வச்சு காட்டுவா. அப்படி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் எடுக்க லாக்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஐடியான படம் தான். ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா ரெண்டு பக்கமும் உண்டான நியாயத்தை வந்து பார்த்துக்கிட்டனா பேசியிருக்கா. அப்படி இவங்க வந்து பார்த்துக்கிட்டனா வசந்தவங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவங்க, இவங்க வசந்தவங்க, இவங்களால அவங்க மிதிச்சாங்க, அவங்களால இவங்க கேட்டாங்க இல்லாமல் ரெண்டு பேர்த்துக்குமே உண்டான நியாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கா. அப்படி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் தனி இயக்கம். படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. இது வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு கபடி வீரரோட வாழ்க்கை கதை. அவர் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து வர ஒரு கபடி வீரர் தன்னோட சமூகத்தில் இருக்க ஏற்றத்தாழ்வுகள் தாண்டி எப்படி வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு மனுஷன் வந்து பார்த்துக்கிட்டனா ஒலிம்பிக், அதாவது இது வரைக்கும் போய் ஜப்பானில் நடக்கிற இது வரைக்கும் போய் அந்த கபடியில் வின் பண்ணுறான், கபடி மேட்ச் வின் பண்ணுறான், எப்படி வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு விருது வாங்குறான் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டனா தேசிய விருது வாங்குறாங்கிற மாதிரி கதையை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் வந்து பார்த்து நிஜ வாழ்க்கையோட நிஜத்தில் வாழ்ந்த கபடி வீரரோட தவிர்த்து எடுத்ததுனால துருவ் விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா படத்துக்காண்டி பார்த்தீங்கன்னா 4 வருஷம் வந்து பார்த்தா தன்னோட உழைப்பை கொட்டியிருக்கா அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா துருவ் விக்ரம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா துருவ் விக்ரமாகவே தெரியல, அந்த கிட்டா அப்படிங்கிற கேரக்டர் நமக்கு தெரியல. அப்படி படத்தோட ஆரம்பமே வந்து பார்த்துக்கிட்டனா ஜப்பானில் நடக்கிற ஆசியன் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. ஆசியன் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசியன் கேமில் நடக்க மாதிரி காட்டுறாங்க. அங்கேருந்து வந்து பார்த்துக்கிட்டனா 4 லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து ஒரு பையன் தன்னோட கபடிக்காண்டி வந்து பார்த்துக்கிட்டனா தன்னோட அப்பாவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா கபடி பிடிக்கும், தன்னால் கபடி ஆக முடியலன்ட்டு தன்னோட அப்பாவோட அறிவுறுத்தின்படி தான் வந்து பார்த்தா ஒரு கபடி வீரன் ஆகணும் அப்படின்ட்டு கபடி வீரன் ஆகிறா. அப்படி அவங்க அப்பா வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் சேர்ந்தவர். அவர் வந்து பார்த்துக்கிட்டனா எல்லாருமே அடிச்சு போடுறாங்க. எங்கள் அப்பா வந்து பார்த்துக்கிட்டனா பசுபதி வந்து பார்த்துக்கிட்டேன், நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது வைக்கூடாது, நீ வந்து பார்த்துக்கிட்டனா விளையாட்டுக்கு போ, விளையாட்டில் போனால் இந்த மாதிரி வரமாட்டா வைக்கணும்னு சொல்லி அவரை முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு அர்ப்பணிச்சார். அப்படி இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா அனுபமா பரமேஸ்வரனுக்கும் துருவ் விக்ரமுக்கும் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு லவ் போர்ஷன் வரும். எனக்கு தெரிஞ்சு அது வந்து பார்த்துக்கிட்டனா வைக்காமே இருந்துக்கலாம். ஏன்னா அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட வேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா படம் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு லெவலாக போய்கிட்டு இருக்கும்போது இந்த இடையிலே லவ் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெடில் கொடுக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட வேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யத்தை குறைக்குது. அதை கொஞ்சம் கட் பண்ணினாங்கன்னா இன்னும் 20 நிமிஷம் குறைஞ்சிருக்கும். 2 மணி நேரம் 40 நிமிஷம் வரக்கூடிய படம் ஒரு 2 மணி 20-25 நிமிஷத்தில் முடிஞ்சிருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் கட் பண்ணியிருந்துக்கலாம். பட் ஆனால் கட் பண்ணாமல் விட்டது கொஞ்சம் நேரதாக தான் தெரிஞ்சு. மற்றபடி இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம அமீர் ஆகட்டும், லால் ஆகட்டும், 2 பேருமே வந்து பார்த்துக்கிட்டனா 2 சமூகத்தோட பெரும் தலைவர்களாக வராங்க. அவங்க யாரை சொல்கிறாங்க, கந்தசாமின்னு ஒரு கேரக்டர், இன்னும் வந்து பார்த்தா ஒரு பண்ணையர். அந்த கேரக்டர் நான் பேரை சொல்ல விரும்பலை. 2 பேர் தான் அசம்பிள் பண்ண மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து பார்த்துக்கிட்டனா அவங்களுக்கு உண்டான இதை சொல்லும்போது ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டனா வேலி போகிற அளவுக்கு ஒருத்தர் மேலே வேலி போகிற வந்து பார்த்துக்கிட்டனா திமிர் இல்லை, அந்த வேலியை தாண்டி மேலே போட முடியாத அளவுக்கு வந்து பார்த்தா போகிற மிகப்பெரிய திமிர் அப்படின்ட்டு நம்ம அமீர் சொல்லக்கூடிய சீன் வந்து பார்த்துக்கிட்டனா தியேட்டரில் பல இடத்துல வந்து பார்த்தா அப்ளாஸ் கட்டுது. அதே மாதிரி நம்ம லால் வந்து பார்த்துக்கிட்டனா என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி தலைவராக இருந்தாலும் அவர் கபடி பிடிக்குங்கிறதுனால அவர் அந்த காருக்குள்ளே பேசுகிற சீன்லாம் டைலாக்லாம் பார்த்துக்கிட்டனா வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்காங்க வைக்கிறாங்க. ஒருத்தனுக்கு எனக்கு தான் வந்து பார்த்தா தன்னோட ஜாதி பெருசாக இருந்தாலும் அதை வந்து பார்த்துக்கிட்டனா விளையாட்டில் காட்டக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அப்படி உரைச்சா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு படத்தை வந்து பார்க்கும்போது நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தணும். இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய தாக்கம் நமக்குள்ளே ஏற்படுச்சு. இன்றைக்கி இந்த மாதிரிலாம் இருக்காங்களே வைக்கிறாங்களே,
இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கா அப்படின்னு நமக்கு நினைக்கும் போது நமக்கு உரைக்க தோணுச்சு. அதே மாதிரி பசுபதியோட அப்பா பசுபதி விக்ரமுக்கு துருவிக்ரமுக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு பசுபதி. இந்த கேரக்டருக்கு வந்து பார்த்துக்கிட்டா விக்ரம் சாரை வந்து பார்த்தா அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் விக்ரம் சார் வந்து பார்த்துக்கிட்டா தான் நடித்தா அது ஏன் படமாக போயிடும், என் பையன் வந்து பார்த்தா மேலே வரணும் அப்படின்ட்டு விக்ரம் சார் வந்து பார்த்துக்கிட்டா வெளியில் போனது ஒரு விதத்தில் நல்லது. இல்லைன்னா பசுபதி சார் எந்தளவுக்கு நடிப்பார்னு தெரியும், பசுபதி சாரோட விக்ரம் சார் நடிப்பான்னு தெரியும். அப்படி விக்ரம் சார் இந்த கேரக்டர் கொட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக துருவிக்ரம் பேசுகிற அளவுக்கு பேசிக்க மாட்டோம். ஏன்னா விக்ரம் சார் நடிப்பு நமக்கு தெரியும். அதனால் அவர் போனது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. பசுபதி சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அவரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருக்கா. அப்படி அந்த கேரக்டர் வந்து பார்த்துக்கிட்டா தான் பையனை வந்து பார்த்தீங்கன்னா பொத்தி பாதுகாக்கிற சீன் ஆகட்டும், தான் பையனுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது, தான் பையன் வந்து பார்த்துக்கிட்டா மேலே லெவலுக்கு இந்த சண்டையே இல்லாமல் வேறு மாதிரி போகணும் அப்படின்ட்டு தன்னோட பையனை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிற சீன் ஆகட்டும், தான் பையனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குற சீன் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்துக்கிட்டா நடிப்பில் வந்து பார்த்தா மேட்ரிக். அப்படி அதே மாதிரி அந்த பஸ்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீனில் வந்து பார்த்துக்கிட்டா பசுபதி வந்து பார்த்துக்கிட்டா அது தடுக்க முடியாமல் அவர் பருவிக சீன்லாம் பார்த்துக்கிட்டு நமக்கு வந்து பார்த்துக்கிட்டா இப்படியான இருந்திருக்காங்க, இந்த மாதிரி இருந்திருக்காங்களே அப்படின்ட்டு நினைக்க தோணுச்சு. 1990 அந்த காலம் நடக்கிற மாதிரி காட்டியிருந்தனால நமக்கு வந்து பார்த்துக்கிட்டா அது யதார்த்தமாக நமக்கு எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பசுபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு ஒன்று இருப்பாங்க, அவங்க துருவிக்ரமோட அக்கா ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அவங்க கேரக்டர்லாம் ஐயோ அப்பா சூப்பரான கேரக்டருங்க. அவங்க கேரக்டர்லாம் வந்து பார்த்துக்கிட்டா சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் வந்து பார்த்த மாதிரி நிறைய படங்கள் நடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இதே மாதிரி நடித்தாங்கன்னா நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது தனிப்பட்ட கருத்து. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா துருவிக்ரம் நமக்கு கிட்டான் இப்படி தான் இருந்திருப்பான், அந்த கபடி வீரர் இப்படி தான் இருந்திருப்பான் அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டா. அப்படி ஏன்னா அதுக்காண்டி 4 வருஷம் வந்து பார்த்துக்கிட்டா உடம்பை வளைச்சி, உடம்பை வந்து பார்த்தீங்கன்னா வருத்தி, உடம்பை வந்து பார்த்துக்கிட்டா இழைச்சி அந்த ஒரு கேரக்டருக்காக நம்ம வந்து உசுக்கூட்டு நடிச்சிருக்காரு. பார்த்துங்க, புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமாங்கிற மாதிரி தான் விக்ரம் சாரோட பையன் வந்து பார்த்துக்கிட்டா அந்த படத்துக்காண்டி 4 வருஷம் வந்து பார்த்துக்கிட்டா கையை உடச்சி காலை உடச்சி ஏகப்பட்ட தழும்புகளோடு வந்து பார்த்தா நடிச்சிருந்துக்கா. அப்படி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தா துருவிக்ரமோட அம்மாவே வந்து பார்த்தா இந்த மாதிரி படம் வேணாம் ரொம்ப சிறப்பாக படம்னு சொல்லும்போது மாரிஸ் லோஜன் பார்த்தா கேட்டுருக்கு. அப்படி நம்ம ஒரு லவ் சர்ஜரி பண்ணலாமான்னு கேட்கும்போது இல்லைங்க சார் இந்த படத்தை பண்ணுவோம், இந்த படத்தை என்னை விட்டால் வேறு எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு தான் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு இந்த படத்தை நடித்து கொடுத்துருக்கா. அப்படி துருவிக்ரமோட நடிப்புக்கு வந்து பார்த்தா அந்த படம் வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அவர் சொல்லியிருந்த அப்படி ஆடியோ லான்ச்சில் எனக்கு இதான் முதல் படமாக நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி சொன்னது காரணம் வந்து பார்த்தா ஏன்னு படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அந்த கை உடஞ்சதை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கபடி ஆடுறதாகட்டும், கை உடஞ்ச வச்சு தண்டா இருக்கிறதாகட்டும், அதே மாதிரி அனுபவம் பரமேஸ்வரனுக்கு உங்களுக்கு உண்டான அந்த காதல் சீன் ஆகட்டும், அந்த கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கபடி சீன் ஆகட்டும்னு நிறையா சீன் வந்து பார்த்துக்கிட்டா ஓடிக்கிட்டே இருக்கா. அப்படி அதே மாதிரி படம் முழுக்க ஒரு ஓடிட்டே தான். அப்படி எப்போல்லாம் அந்த கனவு பார்த்தோம் கோவம் வருதோ அந்த கோவத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்காட்டுறதுக்கு ஓடுவேன்னு சொல்லுவார். பார்த்தீங்கன்னா அந்த ஓடுற சீன்லாம் பார்த்துக்கிட்டா நமக்கு வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய படம் முழுக்க ஓடிட்டே இருக்கான என்னடா இது அப்படின்னு நமக்கு எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா படத்துக்காண்டி உசுரை போட்டு நடிச்சிருக்கா. அப்படி எல்லாத்துக்கும் மேலே நிவாஸ் கே பிரசாந்த் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம்னா ஒளிப்பதிவு ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிவாஸ் கே பிரசாந்தோட இசை ஒன்று. பாடல் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த தென்னாடு சங்கெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா வேறு மாதிரி கிட்டு அப்படி பாடிக்கிட்டாலும் பின்னணி இசை வந்து பார்த்துக்கிட்டோன்னா தென் மாவட்டங்களுக்கே உண்டான அந்த பின்னணி இசையை கொடுத்து படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக தொங்குற மாதிரி இருந்துச்சாலும் அந்த பின்னணி இசையை கொடுத்து வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒய்ஃபு எழுப்பி விட்றாரு, தூங்காதீங்க அப்படின்ட்டு அடிச்சு எழுப்பி விட்றாரு அப்படி நிவாஸ் கே பிரசாந்த். அவருக்கு மாதிரி நிறைய படங்கள் இந்த திகிடி இந்த மாதிரி படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது தான் அவரோட திறமை வெளியே தெரியுது. அவருக்கு இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும் அப்படிங்கிறது என் தனிப்பட்ட கருத்து. வரும் ஆனால் அந்த அளவுக்கு அவரோட உழைப்பு வந்து பார்த்த படத்தை தெரியுது. அந்த அளவுக்கு அவரோட இசையும் வந்து பார்த்தீங்கன்னா படம் முழுக்க பழைய கிடக்கிறதுனால படம் எங்கேயும் போடிக்காமல் போச்சு. அப்புறம் பின்னணி ஒளிப்பதிவு நம்ம அந்த தென் மாவட்டங்கள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அப்படியே கண்மாடி காட்டியிருக்காங்க. தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத ஒளிப்பதிவில் நமக்கு காட்சியை படத்தை விதம் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருந்துச்சுங்க. இந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா நமக்கு தெளிவாக கண்மாடி காட்டினால படத்தோடு நம்ம ஒன்றி நினைச்சிட்டோம். நம்ம வந்து பார்த்த படத்தை அங்கேயுமே திரும்பாமல் கண் கொட்டாமல் அந்த படத்தை பார்த்ததுக்கு பின்னணி செய்த அளவு முக்கியமோ அதே மாதிரி ஒளிப்பதிவும் மிகப்பெரிய முக்கியமான காரணம். அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா நமக்கு ஒன்றிணைஞ்சனால படம் வந்து பார்த்தா நம்மளை விட்டு வெளியே போகாமல் இருந்துச்சு. மாரி செல்வராஜன் பார்த்தா மீண்டும் ஒரு ஜெயிச்சிருக்கா. அப்படி தன்னோட இதை வச்சு தன்னோட பலம் என்னங்கிறத தெரிஞ்சு அதை வச்சு வந்து பார்த்தா கதை சொல்லியில் ஜெயிச்சிருக்கா அப்படிங்கிறத மாரி செல்வராஜ் கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா அவர் மாதிரி டேரக்டர் வேணுங்க நமக்கு. ஒரு சமூகத்துலேருந்து பார்த்துக்கிட்டா அவரோட வழிகளை சொல்லும்போது இந்த மாதிரி இன்னமும் இருக்கா அப்படின்னு நினைக்க தோணுது. பார்த்தீங்களா, இன்னமும் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவரை வந்து பார்த்தீங்கன்னா முத்திரை கொடுத்தக்கூடாது. அவரோட வழி தான் சொல்கிறா. அப்படி அவரோட வழியை நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே
இனிமேல் வரக்கூடிய சமூகத்துக்கு அவங்களோட சமூகத்துலேருந்து வரவங்களுக்கு அந்த மாதிரி வழி நம்ம தரமாட்டோம் அப்படிங்கிறது தனிப்பட்ட கருத்து. எத்தனை பேர் படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல. ஏன்னா படம் வந்து கிட்ட 2 வாரம் ஆச்சு. படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இந்த வருஷத்தோட ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் இந்த படம். இந்த படத்தில் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் எனக்கு நிறைய சீன் பிடிச்சிது. ஸோ அதனால் இந்த சீன் அந்த சீன் சொல்ல முடியாது. எல்லா சீனையும் பிடிச்சிருக்கு. அதனால் உங்களுக்கு என்ன பிடிச்சிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாது. சேனல் வர வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள். நீங்கள் அழிக்கக்கூடிய சப்ஸ்கிரைபு, லைக்கு, முழு நேரம் வாட்சிங் டைம் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கும். அதனால் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகளையோ அல்லது நான் பார்த்த படம் அப்படிங்கிற டாப்பிக்லையோ கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.